Hi students, இன்னைக்கு நம்ம class 11 business mathsல exercise 1.2ல first sum பார்ப்போம். Find the adjoint of the matrix A ன்னு கொடுத்துட்டு ஒரு 2x2 matrix கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் definitions பார்த்துருவோம். ஓகேவா? இந்த adjoint of matrix அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். Okay, adjoint of matrix is defined as the transpose of the matrix of cofactors of A. Okay, transpose of the matrix of cofactors of A. இது என்னன்றது நம்ம sum போடும்போது பார்ப்போம். இப்போ ஒரு 2x2 matrix கொடுத்திருக்காங்க அப்படின்னா for 2x2 matrix என்ன பண்ணணும் adjoint கண்டுபிடிக்கணும்னா interchange the elements of the principal diagonal. Principal diagonalனா இதுதான். இப்போ 1 2 3 4 னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. பிரின்சிபல் டயகனல் என்னும்போது இந்த 1 4 இது இருக்கு இல்லையா? இப்போ இத இன்டர்சேஞ்ச் பண்ணனும். 4 இங்க போடணும், 1 இங்க போடணும். இங்க போடுறேன் பாரு. 1 2 3 4 இது இருக்கு இல்லையா? இப்போ இது இந்த பிரின்சிபல் டயகனலோட எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும். இந்த செகண்டரி டயகனல் இருக்கு இல்லையா? இந்த செகண்டரி டயகனல் அது அப்படியே தான் இருக்கும், பட் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் பண்ணும்போது பண்ண வேண்டியது. இது நம்ம ஒன்லி பிரின்சிபல் டயகனல எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும். செகண்டரி டயகனலோட எலிமெண்ட்ஸுக்கு சைன் சேஞ்ச் பண்ணி போடணும். ஃபார் 2x2 மேட்ரிக்ஸ் இன்டர்சேஞ்ச் த எலிமெண்ட்ஸ் ஆன் த பிரின்சிபல் டயகனல் அண்ட் சேஞ்ச் த சைன் ஆஃப் த செகண்டரி டயகனல். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட டிரான்ஸ்போஸ் பண்ணணும் 3x3க்கு. இது சம் போடும்போது நம்ம எப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A 2 3 1 4 னு கொடுத்திருக்காங்க. இது 2x2 மேட்ரிக்ஸ் இல்லையா? 2 ரோ 2 காலம் இருக்கு. சோ 2x2 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2x2 2 into 2 இதுதான் ஆர்டர். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் A சொல்யூஷன் பார்ப்போம் இதுக்கு. ஓகேவா? A என்ன கொடுத்திருக்காங்க? A is equal to 2 3 1 4. ஓகே, இப்போ இதுக்கு அட்ஜாயிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் A is equal to இந்த பிரின்சிபல் டயகனல் இருக்கு இல்லையா? இதோட எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும். அப்போ 4 இங்க வரும், 2 இங்க வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த செகண்டரி டயகனல் இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். அது இன்டர்சேஞ்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. அது அப்படியே எங்க இருக்கோ அது அப்படியே தான் இருக்கணும். சைன் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைனை சேஞ்ச் பண்ணி போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதுதான் அட்ஜாயிண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிஞ்சிச்சு. இதுலயே நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. செகண்ட் சம், if A is equal to 1 3 3 1 4 3 1 3 4 இது then verify that A into adjoint A is equal to determinant of A into I and also find A inverse னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சம் நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் வெரிஃபை A into adjoint A is equal to A determinant into I ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் A inverse ன்னு கேட்டிருக்காங்க. ஒரே சம்லயே எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிப்போம். டு ப்ரூவ் A into adjoint A is equal to determinant of A into I ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்குவோம். A into adjoint A. இப்போ நம்ம இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிற A மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் A. அட்ஜாயிண்ட் Aனா என்னன்னா இதோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதோட டிரான்ஸ்போஸ் பண்ணணும். என்ன எப்படின்றத போடுவோம் நம்ம இப்போ.
கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் சைன் போடுங்க. இதுல வந்து பிளஸ் சைன் மைனஸ் சைன் ஒரு மைனருக்கும் ஆல்டர்னேட்டிவா மாறி மாறி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் மைனர் எடுக்க போறோம் நம்ம, அதுக்கு வந்து பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலமை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலமை விட்டுட்டு லீடிங் டயகனல் எது? இதுதான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். 4 into 4 4 4s are 16 minus 3 3s are 9. நடுவுல ஃபார்முலால மைனஸ் வரும். லீடிங் டயகனல் மைனஸ் செகண்டரி டயகனல், இதுதான் ஃபார்முலா உங்களுக்கு. ஓகேவா? ஸோ லீடிங் டயகனல் மைனஸ் செகண்டரி டயகனல் போது 16 minus 9 வரும். அடுத்தது இங்க பிளஸ் சைன் போட்டோம் இல்லையா, அடுத்தது மைனஸ் சைன் போடுங்க. ஓகே, அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் விட்டணும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுட்டீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க, 1 into 4 லீடிங் டயகனல்ல 1 into 4 இருக்கு. ஸோ 1 into 4 4, அதுக்கப்புறம் மைனஸ் 1 into 3 3 minus 3. ஓகேவா? 4 minus 3. அடுத்தது இங்க பிளஸ் சைன் போட்டோம், இங்க மைனஸ் சைன் போட்டோம், இங்க அடுத்தது பிளஸ் சைன் போட போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் விட்டுருங்க. லீடிங் டயகனல் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 3s are 3 மைனஸ் செகண்டரி டயகனல் 1 4s are 4. அப்ப 3 minus 4. ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. அடுத்தது இங்க பிளஸ் சைன் போட்டோம் இல்லையா, அடுத்தது இங்க மைனஸ் சைன் போட போறோம். மைனஸ் சைன் போட்டுட்டு இப்ப செகண்ட் ரோ விட்டுணும். செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் விட்டுருங்க. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டீங்கன்னா இந்த செகண்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலம் விட்டுருங்க. இப்போ லீடிங் டயகனல் என்ன இருக்கு, 3 4s are 12 மைனஸ் செகண்டரி டயகனல் 3 3s are 9. அப்போ 12 minus 9. ஓகே, இங்க மைனஸ் சைன் போட்டோம், அடுத்தது பிளஸ் சைன் போடுறோம். செகண்ட் ரோ செகண்ட் காலம் விட்டணும். செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் விட்டீங்கன்னா லீடிங் டயகனல் என்ன இருக்கு, 1 into 4 மைனஸ் செகண்டரி டயகனல் 1 into 3. 1 4s are 4 4 minus 3. அடுத்தது பிளஸ் சைன் போட்டோம், இங்க மைனஸ் சைன் போடுறோம். அடுத்தது செகண்ட் ரோ தேர்ட் காலம் விட்டுருங்க. செகண்ட் ரோவும் தேர்ட் காலம் விட்டீங்கன்னா லீடிங் டயகனல் 1 into 3 3, அதே மாதிரி இங்க 1 into 3 3. அப்ப 3 minus 3. ஓகேவா? அடுத்தது இங்க மைனஸ் சைன் போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்தது பிளஸ் சைன் போட போறோம். அடுத்த மைனர் பார்ப்போம். இப்ப தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுருங்க. தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டீங்கன்னா லீடிங் டயகனல் 3 3s are 9 மைனஸ் செகண்டரி டயகனல்னா 4 3s are 12. அப்ப 9 minus 12. அடுத்தது மைனஸ் சைன் பிளஸ் சைன் போட்டோம், மைனஸ் சைன். அடுத்து பார்ப்போம் தேர்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ 1 into 3 3 1 into 3 3 3 minus 3. பிளஸ் அடுத்தது பிளஸ் சிம்பிள் போடணும் இல்லையா. இப்போ தேர்ட் ரோ தேர்ட் காலம் விட்டுருவோம். தேர்ட் ரோ தேர்ட் காலம் விட்டீங்கன்னா லீடிங் டயகனல் 1 into 4 4 மைனஸ் 1 into 3 3. இப்போ 4 minus 3. இதோட டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா? இது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இதோட டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் நமக்கு அட்ஜாயின் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. 16 minus 9 என்ன வரும் உங்களுக்கு, 7. 4 minus 3 1, வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 1. 3 minus 4 minus 1. 12 minus 9 3 வரும், வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 3. 4 minus 3 1. 3 minus 3 0. 9 minus 12 minus 3. இங்க 3 minus 3 0. 4 minus 3 1. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதோட டிரான்ஸ்போஸ்னா என்னது அப்படின்னா, இந்த காலமா இருக்கு இல்லையா, அதை ரோவா சேஞ்ச் பண்ணி போடணும். ஆர் இந்த ரோவை வந்து காலமா சேஞ்ச் பண்ணி போடணும். அவ்வளவுதான். எது வேணா பண்ணலாம். நீங்க காலமா ரோவை சேஞ்ச் பண்ணி போடலாம், ஆர் ரோவை காலமா சேஞ்ச் பண்ணி போடலாம். எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த காலமை ரோவா சேஞ்ச் பண்ணி போடுறேன். ரோவா சேஞ்ச் பண்ணி போட்டோன்னா என்ன ஆகும், 7 minus 3 minus 3. அடுத்தது செகண்ட் காலம் minus 1 1 0. அடுத்தது தேர்ட் காலம் minus 1 0 1. ஸோ இது வந்து அட்ஜாயிண்ட். இதுக்கப்புறம் ஏ மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ இது.
நமக்கு LHSல என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டியது இருக்கு? A இன்டூ அட்ஜாயிண்ட் A பண்ணணும். A இன்டூ அட்ஜாயிண்ட் A பண்ணணும் இல்லையா? இப்போ ஏவோட இந்த அட்ஜாயிண்ட் ஏவை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். A இன்டூ அட்ஜாயிண்ட் A. A இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. A வந்து 1 3 3 1 4 3 1 3 4 இதுதான் A மேட்ரிக்ஸ். இன்டூ அட்ஜாயிண்ட் அட்ஜாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த மேட்ரிக்ஸ் எழுதுங்க. 7 minus 3 minus 3 minus 1 1 0 minus 1 0 1. ஓகேவா? இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், நாட் அன் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன். ரோவோட ஒரு காலமை மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் காலம் பண்ணணும், அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவோட செகண்ட் காலம், அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவோட தேர்ட் காலம். இது மூணுத்தையும் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் ரோவோட அதே மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். இப்போ 1 into 7 7 3 into minus 1 minus 3. இதில் சைன் எல்லாம் அப்படியே தான் வரும். 3 into minus 1 minus 3. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். 1 into minus 3 minus 3 3 into 1 3 3 into 0 0. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ வித் தேர்ட் காலம். 1 into minus 3 minus 3 3 into 0 0 3 into 1 3. ஓகேவா? இப்போ செகண்ட் ரோ அதே மாதிரி பண்ணுங்க. செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் பண்ணும்போது 1 into 7 7 4 into minus 1 minus 4 3 into minus 1 minus 3 with the second column. Second row with the second column. 1 into minus 3 minus 3 plus 4 into 1 4 plus 3 into 0 0. அடுத்தது தேர்ட் காலம் ஓட பண்ணலாம். 1 into minus 3 minus 3 4 into 0 0 3 into 1 3. அடுத்தது தேர்ட் ரோ. தேர்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் பண்ண போறோம். இப்போ தேர்ட் ரோ வித் அதே மாதிரி பண்ணலாம். இப்போ 1 into 7 7 3 into minus 1 minus 3 4 into minus 1 minus 4. செகண்ட் காலம் ஓட பண்ணலாம். 1 into minus 3 minus 3 3 into 1 3 4 into 0 0. அடுத்தது with the third column. 1 into minus 3 minus 3 3 into 0 0 4 into 1 4. மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். 7 இந்த minus 3 என்ன ஆகும்? minus 6 வரும். அப்போ 7 minus 6 1. இது என்ன ஆகும் உங்களுக்கு? plus 3 minus 3 0 ஆயிடும். இங்கேயும் plus 3 minus 3 0. இங்க பாருங்க minus 4 minus 3 7 minus 7 வரும். plus 7 minus 7 0. இங்க minus 3 plus 4 இருக்கு. அப்போ 1 வரும். இங்க minus 3 plus 3 இருக்கு. so 0 ஆயிடும். அடுத்தது 7 minus 3 minus 4 7 minus 7 0. minus 3 plus 3 0. minus 3 plus 4 1. ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து LHS கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து LHS. இப்போ RHSல என்ன கொடுத்திருக்காங்க? RHS is equal to A determinant into I கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் A determinant கண்டுபிடிச்சுக்குவோம். A determinantனா இந்த A ஓட வேல்யூ எழுதிக்கோங்க. A is equal to மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் 1 3 3 1 4 3 1 3 4. இதோட determinant வேல்யூ கண்டுபிடிக்கலாம். determinant A determinant is equal to 1 into determinant value expand பண்ண தெரியலையே 1 into இப்போ இந்த மைனர் எடுக்கணும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்க. லீடிங் டயகனல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 4 4s are 16 minus 3 3s are 9. அடுத்தது மைனஸ் சைன் போட போறோம். இந்த 3 எழுதணும். ஓகேவா? 3 எழுதிட்டா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுருங்க. அப்ப விட்டுட்டீங்கன்னா 1 into 4 4
minus 1 into 3 3. அடுத்தது plus sign போடணும். இந்த 3 எழுத போறோம். இப்போ first row third column விட்டுருங்க. அப்போ 1 into 3 3 minus 4 into 1 4. 16 minus 9 7. 4 minus 3 1 வரும். 1 into 3 minus 3. 3 minus 4 minus 1 வரும். அப்ப இங்க minus 3 வரும். ஓகேவா? இப்ப 7 minus 3 பண்ணும்போது minus 6 வரும். 7 minus 6 is equal to 1. ஓகேவா? இப்போ A determinant into I ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? I னா 3/3 மேட்ரிக்ஸ்ல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதணும். A determinantோட வேல்யூ 1. இப்போ இதுல வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்? 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ 1 மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரப்போகுது இல்லையா? அப்போ 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேவா? இப்போ இது பாருங்க, இது RHS. LHS உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. LHSல அதே தான் வந்திருக்கு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இது செகண்ட் எடுத்துட்டோம்னா from 1 and 2 LHS is equal to RHS. ஓகேவா? from 1 and 2 LHS is equal to RHS. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? and also find A inverse ன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டோம். and also find A inverse. ஓகேவா? A inverse கண்டுபிடிக்கணும். இப்போ to find A inverse. A inverse க்கு ஃபார்முலா வந்து 1 by determinant of A into adjoint of A. இதுதான் A inverse க்கு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? determinant of A க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? இங்க பாருங்க, A determinant is equal to 1. ஓகேவா? இதுவே எடுத்துக்கலாம் நம்ம. A determinant A inverse is equal to A determinant என்னது? 1 by 1. ஓகேவா? அடுத்தது adjoint நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இங்க போட்டுக்கோம் பாருங்க. இதுதான் நம்ம adjoint கண்டுபிடிச்சிருக்கிற adjoint இல்லையா? இது எழுதிக்குவோம் நம்ம. 7 இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற adjoint. 7 minus 3 இந்த adjoint எழுதிருவோம் இங்க. 7 minus 3 அடுத்தது minus 1 1 0 minus 1 1 0 அடுத்தது minus 1 0 1 minus 1 0 1. கரெக்டா எழுதிக்கோமா? இன்னொரு டைம் செக் பண்ணிக்குவோம். 7 minus 3 minus 1 1 0 minus 1 0 1. ஓகே, கரெக்டா இருக்கு. இப்போ இது 1 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வேற எதுவும் வேல்யூ சேஞ்ச் ஆக போறதில்ல. அப்போ A inverse is equal to 7 minus 3 minus 1 1 0 minus 1 0 1. ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. LHS is equal to RHS னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்தது A inverse கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you.